நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவு பெற உள்ளது. இதனையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை உட்பட 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள் மற்றும் 490 பேரூராட்சிகள் என மொத்தம் 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதில் மொத்தமுள்ள 12,838 பதவிகளுக்கு தமிழகம் முழுவதும் 74,416 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுக்கள் கடந்த 5ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தகுதியற்றவை நிராகரிக்கப்பட்டன. இந்நிலையில் தேர்தல் அலுவலர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களில் போட்டியிட விருப்பமில்லாத வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை இன்று மாலை 5 மணிக்குள் திரும்பப் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு இரவில் மாநில தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட உள்ளது. தொடர்ந்து வருகிற 19ஆம் தேதி அனைத்து வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதிவான வாக்குகள் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி சட்டப்பேரவையில் வலுவான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நகைக்கடன் தள்ளுபடி என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நம்பி 35 லட்சம் பேர் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வார்டுகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பரப்புரை மேற்கொண்டார். மாவட்டம் முழுவதும் 300 இடங்களில் முதலமைச்சரின் பிரச்சார காணொலி காட்சி ஒளிபரப்பப்பட்டது. அப்போது பேசிய அவர் தேர்தலின் போது கொடுத்த 75% வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை வீழ்த்தி திமுகவை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியிருப்பதாகவும், உள்ளாட்சி அமைப்புகளிலும் முழுமையான வெற்றி பெற்றால்தான் மக்களிடம் திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்றும் கூறினார். கோவையில் சிறு குறு தொழில்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று உறுதியளித்த முதலமைச்சர் மத்திய அரசிடம் தமிழகத்திற்காக போராடி உரிமைகளை பெற்று வருவதாகவும், தொடர்ந்து நீட்டை எதிர்ப்போம் என்றும் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்தால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைப் போல உள்ளாட்சி அமைப்புகளிலும் நாம் முழுமையாக வெற்றி பெற்றால்தான் நாம் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இது வருகிற 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு சட்டமன்றம் கூடவிருக்கு. மீண்டும் அதே மசோதாவை இன்னும் வலிமையோடு நிறைவேற்ற போறோம். மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசு எதிர்ப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. மக்களுக்கு எதிரான அவ்வளவு செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நீட் தேர்வை வச்சு அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசியிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாக சேலத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது எடப்பாடி அருகே தனது இஷ்ட தெய்வமான பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்தார். தொடர்ந்து வனவாசியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த 8 மாதங்களில் புதிதாக எதுவும் செய்யவில்லை என்றும், அதிமுக அரசு கொண்டு வந்த சிறப்பான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் விமர்சித்தார். கடன் பெற்றுக்கிறாங்க, வாகன பணத்தில் செலவழிச்சுட்டாங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 13 லட்சம் பேர் தான் அதுல எலிஜிபிள், தகுதியானவர்கள். 35 லட்சம் பேர் தகுதியற்றவர்கள் என்று நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. 35 லட்சம் பேரும் அந்த கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும். அதைத் தொடர்ந்து அம்மாப்பேட்டையில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூறிய ரகசியத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்யலாமே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களிடத்தில் ரகசியம் என்று சொன்னார். என்ன ரகசியம் என்றே எங்களுக்கு தெரியவில்லை, இதுவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுதுதான் புரிகிறது. உங்களுடைய ரகசியம் எங்களை அழைத்தால் தான் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும் என்ற ரகசியம் தெரிகிறது.
தேர்தல் நேரத்தில் இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும். இப்பொழுது ஏன் எங்களை அழைக்கின்றீர்கள்? ஏன் எங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு தான் ரகசியம் இருக்கின்றது. அந்த ரகசியத்தை வைத்து நீட் தேர்வை ரத்து செய்யலாமே. சென்னை மந்தைவெளியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்கு சேகரித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கமல் 8 மாத திமுக ஆட்சி திருப்தியாக இல்லை என்று மக்கள் பேசுவதாக குறிப்பிட்டார். ஆளுநர் ரவி மத்திய அரசு சொல்வதை செய்யும் ஏஜென்ட் போல செயல்படுவதாகவும் கமல்ஹாசன் சாடினார். அழுத்தமான கருத்து, எங்களை மதிக்க வேண்டும், நீங்கள் ஏஜென்ட்டுகளாக பணிபுரியக்கூடாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வெளியே அனுப்பி வைத்து நார்த் இந்தியா கம்பெனி விளையாடுவதற்காக இதை ஃபெடரல் சிஸ்டம் என்று குடியரசு என்று நாங்கள் செய்தோம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறுவதற்கான எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்ப்போம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் திமுகவின் தேர்தல் பணிமனை அலுவலகத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் திமுக வேட்பாளருக்காக அப்பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஆளுநரை திருப்திப்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை என்றார். வேட்பாளரை கடத்தி மிரட்டுவதுதான் திமுகவின் ஜனநாயகமா என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், வேலூர் மாநகராட்சி 24வது வட்டத்தில் தோல்வி பயம் காரணமாக பாமக வேட்பாளரை கடத்தி சென்று போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் மீது மாநில தேர்தல் ஆணையம், காவல்துறை, திமுக தலைமை ஆகியவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போர்க்களத்தில் இருப்பது போல பணியாற்ற வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். சென்னை தாம்பரம் மற்றும் ஆவடி ஆகிய மாநகராட்சிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் வானகரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை, சக்தி வாய்ந்த கருவியான செல்போனை வாக்கு சேகரிக்க முழுமையாக பயன்படுத்துங்கள் என்று வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தினார். கட்சியை வளர்ப்பது, கட்சிக்கான வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது மற்றும் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வதே பாஜகவின் முக்கிய நோக்கம் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். கூட்டணியிலிருந்து பாஜக விலகியதால் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சி.வி. சண்முகம், திமுக, காங்கிரஸ் கட்சிகள் நீட் தேர்வை வைத்து அரசியல் செய்வதாக சாடினார். மக்கள் மத்தியிலே ஒரு உணர்ச்சியை தூண்டி, உணர்ச்சிகரமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி, கொந்தளிப்பான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அரசியல் செய்வதற்கு காரணம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா மீது அந்த வெறுப்புணர்ச்சியை அப்படியே தொடர்ந்து கொண்டு போக வேண்டும். பிஜேபி மீது இருக்கின்ற வெறுப்புணர்ச்சியை, காழ்ப்புணர்ச்சியை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் இந்த நீட். பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் நீட் தேர்வுக்கு எதிராக செயல்பட மாட்டார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். அக்கட்சி சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், நீட் தேர்வால் பாதிப்பே இருக்காது என சொல்வதுதான் பாஜகவின் கொள்கை என்றும், சமூக நீதி என்றால் என்னவென்றே தெரியாத பாஜகவிடம் நாடு சிக்கிக் கொண்டுள்ளது என்றும் விமர்சித்தார். ஆளுநர்னு நம்ம பார்க்குறோம். அவர் பிஜேபி உறுப்பினர், பிஜேபி ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், பிஜேபி தான் அவரை நியமனம் பண்ணியிருக்கு. பிஜேபியினுடைய கோட்பாடு நீட்டை கொண்டு வருவது. அப்போ அதுக்கு எதிராக அவர் குடியரசுத் தலைவருக்கு நகர்த்துவதோ, நீட்டுக்கு எதிராக கையெழுத்திடுவதோ செய்யப்போவது இல்லை. அது நமக்கு தெரியுது. முன்னதாக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பேசிய சீமான், 2 டோஸ் தடுப்பூசி போட்டாலும் கொரோனா தொற்று ஏற்படுவதால் தான் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்தார். அதே சமயம் அனைத்து தரப்பினரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அது ஊசி போடுறது போடாத உங்க விருப்பம். நான் போடலாம், போட போறதும் இல்லை. அது ஊசி போட்டு வர்றதை விட போடாம வந்துட்டு போட்டு, அது ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது அவர் விருப்பம். அது
உணவு, உடை, மதம், வழிபாடு, ஊசி போடுறது போடாது, மாத்திரை சாப்பிடுறது சாப்பிடாதெல்லாம் அது அவரவர் விருப்பம்.